வெல்கம் பேக் buddies. நாங்கள் இப்போ வந்து ஸ்ரீநகரில் இருக்கோம். இங்கேருந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா குல்மார்க் போய் அங்கே வந்து இந்த நிறைய மூவிஸ் எடுத்துருப்பாங்க. அதில் வந்து இந்த காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் அந்த பாட்டெலாம் வந்து அங்கே தான் எடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கலான் இருக்கோம். இப்போ வந்து மார்னிங் ஆயிடுச்சு. போகிறதுக்கு ஒரு 2 hours பிளான் சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து எல்லாமே போகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். இந்த போட்லேருந்து கரைக்கு போகிறதுக்கு ஒரு குட்டி போட்டில் போகிறோம். இந்த தான் போயிட்டுருக்கோம். இதான் ஹெரிட்டேஜ் முகல் கார்டன் ரைட்ல முகல் கட்டினது அந்த காம்பவுண்ட் உள்ள ஒன்று இருக்குது. அவ்வளோதான். ஆனால் எவ்வளோ சின்னதாக இருக்குது. அடிவாரத்தில் கட்டியிருக்கேன். அந்த காலத்தில் இங்கேருந்து கட்டியிருக்காங்க. யோசிச்சு பாரு. 1700 சாரி போயிட்டு இருக்கும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் உடனே எதை கேட்டாங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது 4 பேருக்கு. உடனே ஹிந்தி நைம் மாலம் சொன்னோம். உடனே அவங்க வந்து பேப்பர்ஸ் எங்கேயாவது வரீங்க கேட்டாங்க. ஆமாம், தமிழ்நாடு. ஓ, தமிழ்நாடு, சவுத் இந்தியா, பகுத் அச்சா 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 தோஸ்த் சொன்னாங்க. கடைசியில் பேப்பர் செக்கே பண்ணல, விட்டு அனுப்பிச்சிட்டாங்களே. நீங்கள் நினைப்பீங்க இப்படி இல்லாமல் ஒரு இடம் இருக்குது இந்தியாவில்னு. சொல்கிறேன், இப்போயே பார்க்க வேறு லெவலில் இருக்குது. சப்போஸ் இந்தியா வந்து இந்த செக்ஷன் 370 எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்த வந்து டூரிசமுக்கு வந்து செம இம்ப்ரூவ் ஆகி வேறு லெவலில் ஸ்விஸ் லெவலுக்கு மாற வாய்ப்பு இருக்குது. அந்த குல்மார்க் போகிறக்கே வந்து ஒரு 2 hours ஆயிடுச்சு. ரோட்ஸாக நல்லா தான் இருந்துச்சு, பட் சின்ன ரோடு தான் எல்லாமே. ஸோ ஓவர்டேக்லாம் பண்ணி போக முடியாது. गुलमर्ग पार्किंग भाई कार कहीं हाँ थैंक्स ब्रो. உள்ள விடுவாங்கடா. I have two wives, 11 children. Two wives, 11 children. In night we both heating food. If we will leave it everything, then don't pay anything. I have free service. ஆமா. Hello. Besties man. Horse play கூட ஒண்ணாம. இதுக்கப்புறம் கார் போகான்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து ஒன்று கேபிள் காரில் போகணும், இல்லைனா போனியில் போகணும், இல்லைனா வந்து ட்ரெக் கார் நடந்து போகணும். ஸோ போனியை சூஸ் பண்ணோம். இந்த போனி எதுக்கு சூஸ் பண்ணோன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது ஹார்ஸ் தான் கிட்டத்தட்ட, பட் வந்து கம்ப்ளீட் ஹார்ஸ் கிடையாது. இந்த போனி வந்து அப் ஹில் டவுன் ஹில்லெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக இருக்கும். கீழே விழாது, எதுவும் ஆகாது, ஈஸியாக மூவ் ஆகி நடந்து போய்கிட்டே இருக்கும். ஹார்ஸஸ் தான் அப்படி போகான்னு சொன்னாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு மூவியில் வந்து ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து இது வந்து அதை ஃபாலோ பண்ணியிருப்பான். அவன் வந்து யோசித்து இதே மாதிரி பூனை எடுத்துருப்பான். மற்ற எல்லாரும் ஹார்ஸ் எடுத்துருப்பாங்க. மற்ற எண்டு வந்து அவன் தான் ஃபஸ்ட்டு போய் ரீச் ஆவான் அந்த இடத்துல. Oh, do creation. Lose the hand. Lose it. Yeah. He can drink some water on the air. Okay, lose the hand. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி குதிரை வந்து மலை ஏறும் போது நீங்கள் வந்து குதிரையோட முன்னாடி சாஞ்சிக்கிங்க, அதே மலையிலேருந்து கீழே இறங்கும் போது அது பின்னாடி நீங்கள் எப்படி பின்னாடி பின்பக்கமாக சாஞ்சிக்கிங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த குதிரை நிற்க போதோ இல்லை ஸ்லோவாக போகுதோ உங்களுக்கு ஸ்பீடாக போகணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சவுண்ட் விடுங்க. அந்த சவுண்டு கொடுத்தோன்னா அது ஓட ஆரம்பிச்சிடும். ஆனால் இங்கேன்னு பார்த்து புல்லை பார்த்தோன்னா நம்ம பையனுக்கு வந்து பசி ஆயிடுச்சு. அங்கே இன்னும் புல் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நகரவே இல்லை. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த இவனை வந்து கூப்பிட்டு போனான், வந்து இழுத்துட்டு போனான். அதுதான் இது.
We can talk. இந்த இடம் அப்படியே ஒரு blissful-ஆக மாதிரி இருந்துச்சு. அங்கே குதிரை சத்தம், இந்த பக்கம் வந்து ஷீப்ஸ் வந்து சத்தம், அப்படியே பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸு, ஸ்னோ, ஒரு சில்னஸ் ஃபீலோட. திடீர்னு பார்த்தா ஒரு ஷோல்டர்ஸ் வந்து கன்ஸோட வந்துட்டுருப்பாங்க, ஆர்மி மேன். அப்படியே ஒரு புல் அரிச்சிருச்சு அந்த சீனுக்கும் சீனரிக்கும், அந்த பேட்ரியாட்டிக்ஸும் எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு. All right for the day. Slow பிடிக்கும். ஏய் திருப்பி கால் திருப்பி. ஸ்லாண்டிங் அவ்வளோதான். ஸ்லாண்டிங் ஆக்கு. இதுவே மிஸ் ஆகுது. சரியான நான் போகிறேன். நான் ஃபாலோ பண்ண முடியும். போகிற வழியில் எல்லாமே பார்த்தாச்சு கிட்டத்தட்ட. ஸோ வந்து ரிட்டர்ன் வந்து சேம் ரூட்டில் தான். கொஞ்ச நேரத்துக்கு குதிரை பாவம் சொல்லிட்டு அதை நடக்கிட்டு நாங்கள் நடந்து வந்துருக்கோம். இங்கே தண்ணி குடித்தோம். இங்கே வந்து அவ்வளோ ப்யூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே குடிக்கலாம் நீங்கள். நோ ஃபில்ட்ரேஷன், நத்திங் நீடட். இந்த ஆனந்தான் படத்தை ஃபஸ்ட் ஒரு இடத்த உடச்சிட்டு வேற வந்துருக்கீங்க, அந்த வீடு மாதிரி இருக்கு. சேம் ஆஸ் யூஷுவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை போடுங்கள். கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள். அதே போல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்க்கணுன்னா. முக்கியமாக சொல்கிறேன், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.